உலக புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் குமரன் அண்ணா வந்து இந்தியாவில் போய் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் செய்தது நான் செய்தேன். அதே யாழ் வடிவத்தில் செய்திருக்கிறீங்க. அது ஏனண்டா இது வந்து நான் போன வருஷம் சரி போன வருஷம் இந்த விநாயகருக்கு தான் நான் சின்னல தொடக்கம் தண்ணி ஊற்றி பூஜை வந்து வந்தேன். நான் உலகத்திலேயே யாரும் செய்யாத அளவுக்கு அந்த வயலின் இருக்கும் கட்டிக்காரன் இருந்தோன் வந்து அப்படி ஒரு கொண்டர்வம் வந்து கொடுத்தேன். இந்த பெயிண்டிங் நான் செய்தேன். கலையத்துக்குள்ள இவரோட படத்தை வச்சு நான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரிய குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொளி. ஒரு கலைஞனை அறிமுகப்படுத்த போகிறேன். கலைஞன் என்று சொல்கிறதிலும் பார்க்க அவர் ஒரு சகலகலா வல்லவன். எங்கே நான் நிற்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மல்லாகம் பழம்பதி விநாயகர் திருமுருகன் தேவஸ்தானம் அங்கே தான் நிற்கிறேன். பிள்ளையார் முருகன் இரண்டு விக்கிரகங்களும் மூலஸ்தானத்தில் இருக்குது. பெரிய திருவிழா நடக்கிற ஒரு கோவிலில் நிற்கிறேன். ஒரு தெய்வம் சார்ந்த விடயங்களை காட்டேக்க ஆலயம் தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் யாரை இன்றைக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற சதுஷ்டிகன் என்று சொல்லி ஒரு தம்பி. அவர் வந்து வயலின் வாசிப்பார், தவில் வாசிப்பார், அதை விட அவர் ஒரு சிற்ப கலைஞர், அதை விட அவர் ஒரு ஓவியரும் கூட. அப்போ இப்படியான ஆக்களை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேணும் தானே. கட்டாயமாக இன்றைக்கு அவருடைய அந்த வயலின் அந்த இசை எல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க, தவில் கச்சேரி எல்லாம் கேட்க போகிறீங்க. முக்கியமாக வயலினை வந்து அவர் வந்து வித்தியாசமாக செய்திருக்கிறார், யாழ் வடிவத்தில் செய்திருக்கிறார், தானே செய்திருக்கிறார். அப்போ நான் கேட்டேன் அவரை, நீங்கள் இது சம்மந்தமாக படிச்சினீங்களான்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்ன பதில் காணொலிக்கு உள்ளுக்கு போனால் தான் வரும். ஒரு சுவாரஸ்யம் எல்லாருக்கும் இப்போ பரபரப்பு தொட்டி இருக்கு, யார் அந்த கட்டிக்கார தம்பி என்று சொல்லி. இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நடராஜ பெருமானுடைய இந்த வாயில்ல இந்த மாபெரும் கலைஞன் ஒரு சகலகலா வல்லவன் சதுஷ்டிகன் அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்று மேலதிகமாக அவரோட உரையாடுவோம். வணக்கம் சதுஷ்டிகன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க. ரைட், நேரடியாக விஷயத்துக்கு வந்தால் இந்த நாளையில் ஒரு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நீங்களே ஒரு வாத்தியத்தை உருவாக்கி இந்த எல்லாத்துக்கும் ஒரு இசை சம்பந்தப்பட்ட பின்னணி இல்லாமல் அதை வாசித்து ஒரு கலக்கி கொண்டு இருக்கிறீங்கள். இது இந்த ஆரம்பங்களை எனக்கு சொல்ல வேணும். எப்படி இதுக்குள்ள உள்வாங்கப்பட்ட நீங்கள்? உள்வாங்கப்பட்டு இப்போ எனக்கு வந்து கோயில் வீதியில் அந்த வளாகத்தில் இருக்கிறபடியால், இந்த ஆலயத்தின் வளாகத்தில் உங்களோட வீடு இருக்குது. நல்லது. அந்த வளாகத்தில் இருக்கிறபடியால் எனக்கு வந்து இசையில் கொஞ்சம் ஆர்வம். இப்போ நான் வந்து முறைப்படி இது படிக்கவே இல்லை. தவிலோ இல்லாட்டி வயலினோ இல்லாட்டி ஆட்டோ ஏதோ வந்து நான் படிக்கவே இல்லை. சரி, இப்படி கேட்போமே, ஓலவில் நீங்கள் என்ன எடுத்துனீங்க? சித்திரமா, சங்கீதமா, நடனமா? இல்லை, ஒன்றுமே எடுக்கல. அப்போ சம்திங் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது தான். உங்களோட பூர்வ ஜென்ம பலனோ அல்லது முற்பிறவியில் தொடர்ச்சியோ தெரியலை. ஏன்னாண்டா நான் உங்களை நீங்கள் வாசிக்கிறதில் பார்க்க எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அப்போ ஆலயத்துக்கு அண்மையில இருந்து எல்லாத்தையும் கேட்பீங்களா? இசையை நடுவே கேட்பீங்களா? இசையை நிறைய கேட்பேன். இப்போ என்ன சொல்கிறேன், கவலையாக இருக்கையோ இல்லாட்டி வேலை செய்யக்கையோ இல்லாட்டி சைக்கிளோடி எங்கேயும் போய்க்கையோ இசை தான் எனக்கு. அப்போ நான் வந்து கேட்டு நிறைய ஆலயங்களுக்கு போய் மேலே தவில் கச்சேரிகள் பார்த்துருக்குறேன். அப்போ பார்த்து எனக்கும் இப்படி வாசிக்கணும், அவைய மாதிரி வாசிக்கணும், அவைய மாதிரி வலிக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி, இப்போ சதுஷ்டிகனுக்கு தவில் கூட நல்லா வாசிக்க தெரியும். அந்தாலும் முறைப்படி பயிலாவிட்டாலும் கேள்வி ஞானத்தில் ஒரு ஆதி காலத்தில் ஒரு நடை ஒன்றை பார்ப்போம், வாசித்து காட்டுங்க உங்களுக்கு. சரி, நான் வந்து முறைப்படி தவில் பாடத்தை படிக்கவும் இல்லை, நான் பெரிய தவில் வித்துவானும் இல்லை. நான் வந்து சிறு வயதில் இருந்தே கோயில் ஆலயங்களில் வந்து ஈடுபாடு உள்ளபடியால், அதே மாதிரி கோயில் வீதியில் இருக்கிறபடியால் நாதஸ்வரம் தவில் வாசிக்கிறத கேட்டு எனக்கு அப்படியே கேள்வி ஞானமாக வந்து அந்த இதில் நான் இப்போ தவில் வாசிக்கிறேன். அப்போ நம்ம வாசிக்கிற தவில் வாசிக்க போகிறேன். அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளும். இப்போ அதை பார்த்துருப்பீங்கள், ஒரு படித்த ஒரு ஆள் வாசிக்கிற மாதிரி அவர் வாசித்திருந்தவர்.
இது வந்து சாதாரணமான விடயம் இல்லை. அதான் நான் ஓடி வந்து எடுத்து நான் ஏனண்டா ஒரு முற்பிறவியில் அப்படி என்று நம்பினால் இல்லை முற்பிறவி இருக்குன்னு நம்புகிற ஆக்களுக்கு நான் நம்புறேன். அப்படி இருந்தால் அதுன்ற தொடர்ச்சி அல்லது ஏதாவது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுகளால் தான் இப்படி வாசிக்க முடியும். இது தவிர சதுஷ்டிகன் வந்து சொந்தமாக ஒரு வயலினை உருவாக்கி இருக்கிறார். அது இந்த கதையை கேட்போம், என்னன்றது உருவாக்கினவர் ரெண்டு இந்த வயலினை காட்டுங்க ஆக்களுக்கு. இது நீங்கள் செய்தது, அதே யாழ் வடிவத்தில் செய்திருக்கிறீங்க. அது ஏனண்டா இப்போ எங்களோட தமிழ்நாட்டை யாழ்ப்பாணத்தின் பண்பாடு வந்து யாழ். அப்போ அது வந்து யாழ்ப்பாணம் அதை வாசித்ததால யாழ்ப்பாணம் என்று வந்தது. அப்போ அதுக்காண்டி வந்து யாழ்ன்ற என்ன சொல்கிறேன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் பார்த்ததும் இல்லை. அதை படத்துல பார்த்துருக்கிறேன், அதை மீட்டதும் இல்லை. ஆனால் அது இந்த வரலாறு கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கு. அப்போ நான் எனக்கு ஒரு ஆசை, இப்போ வயலின் வாசிக்க வலிக்கிட்டு நம்புகிறேன், எனக்கு ஒரு ஆசை வயலின் செய்யணும்னு ஒரு ஆசை. அப்போ நிறைய பிளான் போட்டுனான்னு ஒன்றும் என்ன சொல்கிறேன் அந்த ஐடியா முதல்ல கட்டாயம் இடையில ஒரு சில என்னென்னா வயலின் வந்து அது ஒரு சுருதி ஞானம் அதுகள் தெரிஞ்சால் தான் உருவாக்கலாம். உள்ளுக்கு காற்றுப்பட்டியாக இருக்க வேணும். பிச் போடுறது சரியான கரைச்சல். கிட்டாருக்கு அப்பே இருக்குது, ஒன் பண்ணி போட்டு டியூன் பண்ணலாம். ஒரு வயலினை நீங்களாக உருவாக்கி இருக்கிறீங்கள். அதை எப்படி செய்து நீங்கள் யூடியூப்ல அதை பார்த்துனீங்களா? இல்லை, யூடியூப் பார்க்கல. முதல் சும்மா பார்த்தேன்னா நான் அதில் வந்து பேசிக் ஐடியா தான் ஐடியா கிடைச்சது. அதே மாதிரி நான் பார்த்த வயலின் எல்லாமே அக்வாஸ்டிக் வயலின், எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த வயலின் இருந்தது. இப்போ நான் வந்து யோசித்தேன், நான் வயலின் செய்யணும், அதுவும் உலகத்திலேயே யாரும் செய்யாத அளவுக்கு அந்த வயலின் இருக்கணும், கட்டிக்காரன் இருந்தும் எங்களோட தமிழ்நாட்டு பண்பாடோட இருக்கணும்ன்றதுக்காண்டி யாழண்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே இல்லை, ஒருத்தரும் பாவிக்கிறது. அதுக்காண்டி இருக்கு. அப்போ அதுக்காண்டி நான் இந்த வயலினை வந்து யாழ் வடிவ அமைப்பில் செய்து எனக்கு ஒரு தருவீங்களா? அற்புதமான வயலின் யாழ் வடிவத்தில் வயலினை உருவாக்கி இருக்கிறார் பாருங்கோ. வயலின் சரியான கரைச்சல் இல்லை, இப்படி எல்லாம் வச்சு வாசிக்கணும். ஃபெட்டுகள் கிட்டாருக்கு வந்து ஃபெட்ஸ் இருக்கும் இதில், அதாவது டியூன் பண்ணிட்டு இப்போ இதை பிடிச்சா என்ன நோட்டுன்னு தெரியும். ஆனால் இது நாங்கள் மூவிங்கில் தான் என்ன நோட்டுன்னு செம ஹியரிங் இருக்கிறாங்கலாம் இது வாசிக்கலாம். உள்ளதுக்குள்ளேயே கஷ்டமான வாத்தியம் நாதஸ்வரம். அதுக்கு அடுத்ததாக ஒரு அளவு ஹியரிங் வேணுமென்று நான் இதை சொல்லுவேன். அற்புதமான ஒரு ஜால் வடிவத்திலான வயலினை உருவாக்கி இருக்கிறார் தம்பி பாருங்கோ. இது வாசிச்சுட்டு இதை செய்துட்டு அப்படி பாட்டு உடனே வாசித்து பார்த்தீங்களா? நான் வந்து முதல் வந்து செய்த கதையை சொல்லுங்க. இது சும்மா செய்தாண்டு முடிக்கல, அது எவ்வளோ வேலைப்பாடு கிடக்குது. நான் முதல் ஆசைப்பட்டது வந்து அக்வாஸ்டிக் வயலின் மாதிரி யாழ் வயலின் செய்யணும். ஆனால் நான் செய்த உடனே கஷ்டப்பட்டு தானே எவ்வளோ அளவுகள் எல்லாம் செய்து எடுத்து கஷ்டப்பட்டு செய்தேன். செய்து வாசிக்க வந்து அந்த எனக்கான அந்த அக்வாஸ்டிக் சவுண்ட் வேற இல்லை. அதால் வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது டிசப்பாயிண்ட் ஆகி சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு மினக்கட்டு வேலையில் கஷ்டப்பட்டு நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் அப்படி 1.5 மாதம் அம்மாலே. அப்போ கஷ்டப்பட்டு செய்து வேலைகளுக்கெல்லாம் போகாமல் இதுக்காண்டியே நான் அர்ப்பணிச்சு செய்து ஒன்றுமே ஆகலை. அப்போ நான் வந்து இதை தூக்கி ஒரு கரையாக போட்டுட்டேன். சரி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அமைப்பு மட்டும் வந்திருக்கு, சவுண்ட் வேலையிலேருந்து சேர்ந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வழிகாட்டினவர். பேர் வந்து கொக்குவில்ல இருக்கிறார், வயலின்ஸ் மாஸ்டர். அவரும் சாம் சார்னு சொல்லி. அதான் நீங்கள் அவர்கிட்ட படித்தது இல்லை, இந்த டெக்னிக்கலுக்கு ஒரு 2 கிளாஸ் போயிருக்கிறேன் சும்மா. அப்போ அவர் வந்து இப்போ கிட்டடியில் வந்து டபுள் வயலின் செய்தவர். அப்போ அவர் வந்து சொன்னார், நீ வந்து நான் இந்த வயலின் கொண்டு காட்டினேன் சார் இப்படி செய்து நான் அவர் சொன்னேன். நான் சொன்னேன் சார் இப்படி அந்த உள்ளுக்கு யார் நிற்கிற அந்த கிளியர் சவுண்ட் எங்களோட எலக்ட்ரானிக் மாதிரி இருக்க கூட அக்கோஸ்டிக் காத்து. அப்போ நான் சார் சொன்னேன், ஓகே நீ பிரச்சனை இல்லை, நீ வந்து எலக்ட்ரிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டேன். அவர் ஒரு ஐடியா சொல்லி பிக்கப் போட்டு நான் இப்படி இதாக்குனேன். காட்டுங்க, இதில் பிக் இருக்குது என்ன, அதாவது ஒரு மேக்னெட் மாதிரி இது நாங்கள் வாசிக்கிற சவுண்டு எலக்ட்ரானிக்கோ ஒரு சிக்னல் ஆகி அதுக்கு அனுப்பும் என்ன. எனக்கு சரி வராது. கீபோர்ட் தெரியும், இது படிக்க ஆசை பார்ப்போம். நீங்கள் வாசிக்கிறத பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. சில வேளை 35 வயசுலாம் படிக்கிற பலனோ எனக்கு தெரியலை. இது வாசித்து இப்படியெல்லாம் செய்யக்க இந்த காலத்தில் பெற்றார் பொதுவாக ஊக்குவிக்க மாட்டேன்னு. உங்களோட வீட்டு எப்படி நிலைமை இருந்தது? எந்த வீட்டை உண்மையாக சொல்ல போனால் எனக்கும் வயலினுக்கும் சம்பந்தமே இல்லை. தவில் தான் இந்த சின்ன வயசு தொடக்கம், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் தொடக்கமே தவிலுக்கும் தவிலா இந்த படிக்கணும்னு ஆசைப்பட்டு
படிக்கணுமெண்டா படிக்கணுமெண்டா கேட்டு கோயில்களில் பார்த்து வாசிச்சு இந்த வீதியிலையா வீடு வீதியெல்லாம் வீடு. அப்போ சுவாமி ஊர்வலம் திருவிழா காலங்களில் ஊர்வலம் போய்க்க வந்து அந்த சின்ன டின்னுகள் இருக்கும், அதை வந்து நாதஸ்வர வித்வான்கள் எல்லாம் வந்து வாசிச்சு கொண்டு போயினான். அப்போ போய்க்க அவைக்கு பின்னால நானும் ஒரு தவில் ஆடிஷன் நினைச்சு கொண்டு வாசிச்சு கொண்டு போறேன். அது ஒரு நினைக்கிற ஒரு 5 வயசு அப்படி. அப்போ வீட்டை குணம் என்னிலையும் இருந்தது சின்னல, நான் இதுக்காக சொல்லல, ஆனா வீட்டை அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. இப்ப நான் அதை செய்கிறேன். இப்ப நிறுவனம் சொல்லி நான் இல்லாட்டியும் எந்த இசையில எந்த குரல்ல ஒரு பாட்டுகள் கொஞ்சம் கிடக்குது, ஆண்டவனும் பாடி கிடக்கு. அதுக்கு அப்புறம் நிறைய அற்புதங்கள். அதாவது நான் சொல்ல வந்தது அதுதான், நீங்க சின்னல்லையே மாடல் ஆயிட்டீங்க. அப்ப எங்களோட வீட்டை வந்து பேசுவேன் நான், வெக்கம் இல்லையோ இப்படி காட்டி கொண்டு தெரியுது. ஆனா எனக்கு வந்து அது கலையன்ற ஒரு இது இல்ல, கூட அந்த பொட்டுல தெரியுது உங்களுக்கு பவர் ஒன்று இருக்குது. வேந்து சும்மா சுப்பேத்துறதுல மேபி கடவுளே தனக்கு பக்கத்து ஒரு ஆள் தேவைன்னு உருவாக்கி இருக்காரு. வேந்து ஒரு ஒரு படிக்கிற நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு 5ஆம் ஆண்டு படிக்க வந்து ஒரு நாதஸ்வர கலைஞர் ஒரு ஆள் வந்து அவருக்கு பக்கத்தில் இருந்து, அப்போ நான் நினைக்கிறேன் கொடித்தாம்ப பூசை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ நான் வந்து அந்த நாதஸ்வர வித்வான் பக்கத்தில் இருக்கிறேன். நான் தாளம் போட்டு கொண்டு இருந்தேன்னா எனக்கு தாளம் உண்டாலும் என்னன்னு தெரியாது, தெரியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ எல்லாம் செய்கிறேன். அப்போ யார் சொன்னா, தம்பி இதுதான் தாளம் வந்து போட்டுக்கானா அண்டைக்கு பிடிச்சதான் நான் எனக்கு அந்த தாளம் ஆயுதாலம் தான் முதல்ல எனக்கு ஸ்டார்ட். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து எந்த தாளம் போட்டாலும் பிடிச்சு செய்வேன். மற்ற எங்கேயும் கச்சேரி நடந்தால் பக்கத்தில் போய் இருந்து தாளம் போட்டு கொண்டே இருப்பேன். பேந்து கொடித்தம்பத்துக்கு இந்த ஆலயத்துல தான் முதல் நான் பிள்ளையாட்ட கோயில்ல பிள்ளையாட்ட திருவிழாக்கு நான் கொடித்தம்பத்துக்கு வாசிச்சேன். அப்படி பேந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி இப்ப இந்த ஒவ்வொரு நடைகள் எல்லாம் போட்டு, எனக்கு என்ன நடையண்டா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அந்த கேட்டு வாசி காண்டம் இருக்கா பார்க்கணும். நீங்க முற்புறப்புல போய் வித்துவான இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்போ கேட்டு அவங்க அப்படி வாசிக்கிறாங்க, நாங்களும் வாசிக்க பார்ப்போம்ண்டு கிர்ரா எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். அது இது இப்படி எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வாசிக்கிறது. பிறகு நான் ஒரு 7ஆம் ஆண்டு படிக்க வந்து அது அங்கால எங்களோட ஊருக்கு இன்னொரு கோயில் உண்டு, அங்கே வந்து திருவிழா காலங்களுக்கு போகிறேன். நான் தவில் வாசிக்கிற கோயிலுக்கு கும்பிட போகிறேன், தவில் வாசிக்க தான் போகிறேன். அப்போ அங்கே வந்து ஆஸ்தான வித்வான் அந்த என்ன சொல்கிற கோயில் ஆஸ்தான வித்வான்கள் வாசி கொண்டு கேட்க நாங்கள் எனக்கு தாங்க வந்து அவங்க வந்து தருவாங்க. அப்போ தந்து சுவாமி எல்லாம் ஊர்வலம் வலிவீதி சுத்த உள்வீதி கொடித்தமத்துக்கெல்லாம் வாசிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, இந்தியாவிலேருந்து பெரிய கலைஞர்கள் வந்து கலைஞர்கள் வித்வான்கள் வந்தவங்க. அப்போ அவங்க வந்து வாசிச்சு கொண்டு கேட்க இவங்களை என்னட்டு தந்துட்டாங்க தவில் வாசிங்க, அதுவும் சுவாமி உள்ளுக்கு போயிக்க. அப்போ வந்து நான் வாசிச்சு கொண்டிருக்கிறேன் தவில். அப்போ தூக்கம் தெரியாது, தவில் கீழே நடக்கும் விளையாட்டு. அப்ப அவங்க அந்த நித்திய மூலம் என்று சொல்றது, நித்திய மூலக்காரர் உங்கள்ட்ட தந்துட்டு அவங்க அங்கேயே போட்டாங்க. இந்த நெருப்பு பாட்டி எனக்கு வந்து இவங்க போயில இவங்க வந்து என்ன சொல்றேன், நீங்க வாசி என்று போட்டு நாங்க ஆசைப்பட்டு நான் விட மாட்டேன், எனக்கு தாங்க ஒன்று நிற்பேன் அந்த பிரச்சனை. அப்போ அங்கே ஒரு காரியம் இருக்கு, எனக்கு தவிலும் தூக்க தெரியாது, பேரம் வந்து போட்டு சின்ன பிள்ளை தானே. அப்போ கீழே இருந்து நான் மட்டும் கீழே இருந்து வாசிக்க, இவங்க எல்லாம் நின்று பெரிய வித்வாங்க எல்லாம் நின்று வாசிக்க. அப்போ நான் வாசிச்சு கொண்டு கேட்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வித்வான் பெரிய வித்வான் அவர் சொன்னார், நீங்கள் வாசிங்க, உங்களை பார்த்து நான் வாசிக்கிறேன். அப்போ எனக்கும் என்ன செய்கிறேன், எனக்கு அந்த என்ன சொல்றாங்க அதான் சொன்னேனே அந்த இளங்கண்டு பயமறிய அந்த விஷயம், அது என்னவோ தெரியல. நான் வந்து நானும் ஒரு வித்வான் நினைச்சுக்கொண்டு ஏதோ எல்லாம் வாசித்தேன். ஆனால் அவன் வந்து ஒரு பிள்ளை என்ன சொல்றான், பிள்ளையா வாசிக்கல, சரியா தான் வாசிக்கிறான். டெம்போவா காணிச்சு நீங்க தாளக்கட்டுகளை புதுசு புதுசாக உருவாக்கி போட்டியில செய்யறவே வாசிச்சு டெம்போ செய்யக்கூடாது, தாளம் செய்யக்கூடாது. பிறகு வந்து என்ன வந்து அவர் வாழ்த்திட்டு போனவர். அதுக்கு பிறகு அதே கோயிலில் தான் என்ன சொல்ற தனியாவர்த்தனம் வந்து ஒரு வித்வானோட வாசிக்கணும். அவர் வாசிச்சு தர நான் அப்படியே வாங்கி வாசிச்சு எனக்கு வாழ்த்தினார் அவர். அப்படி அதுக்கு பிறகு என்ன நடந்தா இப்படியே என்ன சொல்ற கோயிலெல்லாம் வாசிச்சு கொண்டு வேற தவில் தான் உங்களுடைய ஆரம்பம். கோயில் படிக்க கூடிய எனக்கு வந்து கனவு நான் பெரிய தவில் வித்வான் ஆயிரணும் அப்படி இருந்து என்ன வந்து இங்க ஊருக்குள்ள கூப்பிடுறது வித்வான் தான் சொல்லி கூப்பிடுறது. என்னடா தவில் அவ்வளோ ஒரு பைத்தியம், எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை அந்த தொழில் இல்லை.
அப்போ பேருந்து வந்தால் நான் எங்களோட வீட்டை புறக்கணிச்சவ இது வந்து சரி வராது நீ வந்து படி என்று சொல்லி அதுக்கு வீடு காரணமாக இருக்கு அங்கே சமூகம் தான் காரணமாக இருக்கு சமூகம் அம்மா அப்பா ப்ரெஷர் பண்ணும் அதால் அவ இதை ரீதியாக உங்களுக்கு பிஸ்னஸாகவோ அல்லது ஒரு தொழிலாக நிரந்தர தொழிலாகன்ற ஒரு பயம் உண்டுங்கிற சமூகத்தில் இருக்குது இதுதான் என்னையும் பாதிச்சது சரியா அப்போ 2 பேரும் ஒரே கெமிஸ்ட்ரின்றபடியே தான் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் சவுஸ்டிகண்ட இசையில் சிவரஞ்சனி ராகம் அவருக்கு பிடிக்குமாம் அதில் ஒரு பாட்டை கேட்போம் சரியா வயலினில் கேட்போம் சரி இப்போ அந்த பாடல் எப்படி இருந்திருக்குமென்று நீங்கள் கருத்தாக்குகளை சொல்ல வேணும் அவரை வாழ்த்த வேணும் என்னென்னு சொன்னால் இந்தலாத்துக்கும் இந்த வயலின் அவர் செய்ததும் கேள்வி ஞானம் வயலின் வாசிக்கிறதும் கேள்வி ஞானம் நீங்கள் நம்புவீங்களோ தெரியலை அவர் சங்கீதமே படிக்கலை ஒரு ராகத்தின் சுரவரிசை கேட்டால் அவர் சொல்லலை சும்மா இந்த இப்போ கம்சத்வனி என்றால் சரிக பனிசா மோகனம் என்றால் சரிக பதசா அப்படி ஒன்றுமே தெரியாதா சரி லைட்டா தெரியும் இதுதான் நோட்ட தெரியும் பேர் சொல்லி தெரியாது பிச்செல்லாம் டக்குன்னு பிடிக்கிறீங்க வயலின்ல எப்படி பிச் செட் பண்றது ஒரு பாப்பமா ஒரு இதாண்டு வயலின்ல இப்போ நாங்கள் வந்து பொதுவா ஒன்றும் நடக்கு பொதுவாகவே 2 கட்டை தான் வாசிக்கிறது 2 கட்டை சரி அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போ போட்டு பார்க்குறது சும்மா ஒரு ஆளாவணி என்று போடுங்க அப்போ சரி சிவரஞ்சனியிலே போடுங்க அற்புதம் நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீங்கள் அதோட சேர்ந்து வயலின் ஓகே எல்லா இடமும் போனால் இதைத்தான் பாடுறது அதையே பாடுவோம் எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு என்ன ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் என்னவளே அடி என்னவளே பார்ப்போம் என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் வயலின் தானே செய்து தானே வாசிக்கிறார் ஐயோ எனக்கு பெரிய அதிசயமாக கிடக்குது காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன் இன்று கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண்வெளி பிதங்கி நின்ற நன்றி 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 இது தவிர சதுஷ்டிகன் வந்து ஒரு ஓவியரும் கூட அதை விட சிற்ப கலைஞரும் கூட நான் எனக்கு தெரிந்த இறை அறிவில் நான் நினைக்கிறேன் சதுஷ்டிகன் வந்து அந்த இறைவனோட அர்ப்பணமாகிய தொழில்களை செய்கிறதால ஆண்டவனால் இந்த வரத்தை கூறிய பிரித்து கொண்டு கொடுத்து விட்டுக்கிறாங்க போல வரம் இப்படியே வச்சிரு தம்பி நீ என்று சொல்லி இந்த விநாயகருக்கு தான் நான் சின்னல தொடக்கம் தண்ணி ஊற்றி பூஜை வந்தேன் நான் அப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து சும்மா ஒயிட் கலரில் இருந்தபடியால் வந்து நான் யோசித்தேன் இந்த பிள்ளையாரை வந்து இந்த பழம்பதி பிள்ளையாருக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது மரத்துக்கு கீழே இருந்து தான் இந்த பிள்ளையார் உருவானது அப்போ அதுக்காண்டி இந்த பிள்ளையார் வந்து சும்மா இருக்கே என்றபடியால் பேக்ரவுண்ட் வந்து அப்படி ஒரு கொண்டர்வம் வந்து போட்டு தான் இந்த பெயிண்டிங் நான் செய்தேன் நீங்கள் செய்த பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் நான் செய்தேன்
இந்த பிள்ளையார் படம்னு நான் தான் கேறினான். எல்லா பிள்ளையாரும் தாங்க என்ன சொல்கிற இது வயலினோட இருக்கார் பிள்ளையாரப்பா. நான் வயலின் வாசிக்கிறேன் வழியால் பிள்ளையாரையும் வயலினுக்கு மாட்டேன். என்னுடைய கலையத்துக்குள்ள இவரோட படத்தை வச்சு நான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரிய குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று வச்சிருக்கிற இளையராஜா சார் படத்தையும் சது வந்து கிரி வச்சுக்கார். வீட்டை வேறுங்கோ ராஜா சார் உயிரோட இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்படி நேர பொட்டு சது ஆர்ட். இது வந்து சிப்போர்ட்டில் கறி பிரேம் பண்ணி போட்டிருக்கிறேன். அது வந்து என்ன சொல்கிறேன் 3 படம் தூரம் வந்து கறினான். இளையராஜா, டிஎம்எஸ், எம்எஸ் விஸ்வநாதன். அதில் வந்து 2 படம் வந்து வேறு யாராக வாங்கிட்டான். அப்போ இது ஒன்று தான் இப்போ இருக்கு கோலையை வச்சிருக்கிறேன் வீட்டு. அந்த சிற்பங்கள் செய்கிற தேரும் செய்கிறீங்களா? தேரில் சின்ன சின்ன வேலைகள். சின்ன சின்ன வேலைகள் என்ன செய்கிறீங்க தேரில்? தேரில் வரியல் போதிய கட்டியல். என்ன பேர் அதுக்கு? வரி தேர் வரியல் போதிய கட்டியல். மற்றது ரேந்தியல். மற்றது அதை தவிர வேறு வேலையல் வரும். இப்போ எங்களை வீட்டை வந்து வரும். கதவு வீடு கதவு பிள்ளைகள் நிலையல் கொத்தி தர சொல்லி. மற்றது வந்து நானாவே வந்து ஒருத்தர் படிக்காமல் பழகாமல் வந்து ஒரு விக்கிரகம் செய்தேன். நான் சின்ன ஒரு விக்கிரக சிலை. நீங்கள் செய்றீங்களா? இருக்காது. இருக்கு. அது போய்க்க காட்டுங்க. அந்த விக்ரம் வந்து தானே நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஏதோ முன்புறாய் பையனோ இல்லை வீட்டு ஒரு பிள்ளை என்ன? ஒரு பிள்ளை. எத்தனை நம்பர்? 5 புதன். ஓகே. சிற்பம் நீங்களா உருவாக்கி இருக்கிறீங்க. எனக்கு வந்து இந்த சிற்ப வேலைக்கு போகிறதுக்கு முன்ன வந்து விக்கிர கட்டையில் என்ன சொல்கிறது அது அடிக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து எடுத்தோன்னு ஒரு திரும்ப சொல்லி தர மாட்டேன். நுட்பம் மாதிரியா? அது வந்து ஆனால் நீங்களா செய்தீங்களா? அது வந்து எங்களோட பற்றையில் இந்திய கலைஞர் மாரி வந்து நின்றவை செய்கிறவ எல்லாம் பார்த்தோன்னு செய்கிறீங்களா? அதையே பார்த்து அடிக்கிறத பார்த்து நானும் கொஞ்சம் வீட்டை செய்து வச்சிருக்கிறேன். கட்டிக்காரன். இந்த காலத்தில் இப்படி ஒரு என்ன சொல்கிறது தெய்வீக சக்தியை வழங்கின ஒரு பிள்ளை. அதை விட ஓவியம் சொன்னீங்களா? ஆலயங்களுக்கு வர்ணங்கள் கீறது நீங்களா? இல்லை இந்த கோயிலில் வந்து நான் ஒரு 2 பெயிண்டிங் செய்தேன். நீங்களா இந்த கோயில் பெயிண்டிங் செய்தது? இல்லை ஃபுல்லாக இல்லை, ஒரு 2 பெயிண்டிங் இருக்கா? போய் காட்டுவீங்களா? அதையும் நான் நிறைய விஷயங்கள் புதுசாக செய்திருக்கிறேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி வந்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாதஸ்வர வித்வான், உலக புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் குமரன் அண்ணா வந்து இந்தியாவில் போய் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வந்து ஒரு பாட்டு வாசித்தவர். அண்ணாத்த அந்த சாங் வாசித்தவர். அதுக்கு வந்து நான் வந்து அந்த அண்ணாவை வந்து கௌரவிக்கிறதுக்காண்டி நான் வந்து எந்த கையாலேயே அந்த அண்ணாவை படங்கறி கொடுத்தேன். இப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்த நடராச பெருமாண்ட வாசலில் இருந்தோண்டு நாங்கள் அவரை மறக்காமல் ஒரு பாட்டோண்டு கட்டாயம் வாசிக்கணும். ஏதோ ஒரு கொடுப்பனவுலாம் இதில் இருக்கிறேன். எவ்வளோ அந்தணர்களால் பூஜிக்கப்பட்டு ஒரு யந்திரமயமான ஒரு விக்கிரங்களுக்கு முன்னால் சும்மா இருக்கல, அது தூக்கி ஏதாவது பாவஞ்சி இதாக்கலன்னா உருட்டி விட்டுரும். இப்போ நடராச பெருமானை உண்மையாக நாங்கள் இது பிளான் பண்ணாமல் டக்குன்னு தான் இது செய்கிறோம். நான் ஒரு 2 கட்டையில் ஒரு பாட்டு ஒன்று செஞ்சேன். நான் இது ஒரு பஜனை பாட்டு தான், சிவனுக்கு பாடுவோம். ட்ரை பண்ணுங்க. சங்கர சாம்ப சிவா ஹர ஹர சங்கர சாம்ப சிவா கொஞ்சம் கிடைக்கணும். சங்கர சாம்ப சிவா ஹர ஹர சங்கர சாம்ப சிவா கங்க ஜடாதர கௌரி மகேசா. உண்மையாக உங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு திறமை இருக்குது. நீங்கள் அதை மெருகூட்ட வேணும். நல்ல ஒரு இசையாசிரியர்கிட்ட போய் இன்னும் பெரிய கச்சேரிகள் செய்ய வேணும். இந்த காலத்தில் ஒரு தானாக முயன்று இப்படி ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கிறீங்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது. இப்படி ஆர்வமான ஆட்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்னவாக இருக்கும்? ஆர்வமான ஆட்கள்ன்றா என்ன சொல்கிறேன், முதல் உங்களோட வீட்டில் இருந்து தான் எதிர்ப்பு வரும். ஏனெண்டா இதில் இருந்து எனக்கு எல்லாம் வந்தது என்னென்னா,
வயலின் வாசிக்க என்ன செய்ய போற, வயலின்ல என்ன அது எல்லா இடம் இருக்கு, அதை பற்றி துவள வேண்டாம். அப்ப நான் வந்து நீங்க சொன்னேன் என்ன வேலை செய்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரே ஒரு வேலை இதுதான். இதுதான். சரி, நீங்க சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லை எனக்கு வயலின் தான் முதல் தவில் வாசிச்சேன் நான். அதுக்கு வந்து இல்லை இது இந்த பிரச்சனையால் வந்து இதை அந்த தொழில் நிப்பாட்டினவன். சரி இப்படியே எனக்கு முதலே தெரியும் எனக்கு வந்து அந்த கேள்வி ஞானம் இருக்கிறது கூட என்றபடியால் எதை தொட்டாலும் வந்துடும் இது. அப்போ நான் யோசிச்சேன் அவனவனுக்கு வந்து அந்த அந்த ஞானம் வந்து சில பேருக்கு இல்லை, சில பேருக்கு இல்லை, முக்காவாசி பேருக்கு இல்லை, 90% இல்லை. அப்போ வந்து எனக்கு இயற்கையாகவே கடவுள் தந்த அந்த விரத்தை வந்து நான் வேஸ்ட் ஆக்கக்கூடாது விட்டு தான் சரி என்று போட்டு இந்த வயலின் தான் முதல் வாசிக்க பழகினேன். அது முதல் நான் வயலின் கிளாஸ் போனது வந்து வீட்டுக்கு தெரியாமல் கலவாத்தான் போனேன். போய் ஒரு கிழமை படித்தேன் நான். பிறகு வந்து நின்றுட்டு நான் வந்து வயலின் வாங்க போகிறேன்னு வாங்கிட்டாங்க கொண்டு இருக்க வீட்டை வாங்கி தெரியல. நீங்களே செய்து விட்டீங்க? இல்லை அது முதல் இது வந்து நான் செய்த வயலின் அக்வாஸ்டிக் வயலின் முதல் வாங்கி தெரியல. பேருந்து நான் சரி வேணாம் நானே வாங்குறேன்னு போட்டு தான் சின்ன படங்கள் எல்லாம் கீறி அதை விற்று அந்த காசில் தான் வயலின் வாங்கினேன். வயலின் வாங்கி கொஞ்ச நாள் ஒரு டீச்சர்கிட்ட கிளாஸ் போனேன். அவள் எனக்கு வந்து அந்த அரப் கேட்டாலும் முதல் வந்து கிரேட் எக்ஸாம் செய்கிறவன் அந்த வயலினில். ஆனால் நான் மிஸ்கிட்ட சொன்னேன், மிஸ் எனக்கு கிரேட் எக்ஸாம் வேணாம், எனக்கு கச்சேரி செய்கிற மாதிரி. இது எனக்கு நடந்தது, இடையில இருக்கா சொல்கிறேன். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தொண்டர் ஆசிரியராக படிப்பிச்சேன். நான் என்னோட படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். அப்போ எனக்கு சங்கீதம் படிக்க ஆசை, ஓலவெளியெல்லாம் படிக்கலை. அப்போ நான் டீச்சர்கிட்ட போக டீச்சர் ஒரு தேவாரம் பாட சொன்னேன். என்ன நான் அப்போ எனக்கு தெரிஞ்சது நல்ல அடிக்கடி பாடுறது நீள நினைந்தடியே, நீள நினைந்தடியே உன்னை நித்தலும் கை தொழுவேன். அதை பாட உமக்கு பாட்டும் சரி அதோடும் சரி ஃபோன் பண்ணி விட்டுட்டா பிள்ளைகளுக்கு முன்னால் நோண்டியா போச்சு. அதுக்கு பிறகு நானா தேடி போய் அருணாண்டிட்டு கீபோர்ட் படித்து 25 வயசுல எல்லாரும் சிரிக்க நான் பின்னால் முதுகில் கொல்லி கொண்டு போகிறேன். அதோட பிள்ளைக்கு உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. அப்போ சொல்லுங்க. அப்போ வந்து நான் வயலின் நம்ம டீச்சர்கிட்ட சொன்ன விஷயம், டீச்சர் நான் வந்து கிரேட் எக்ஸாம் செய்ய வரையில் கச்சேரி செய்யணும். அவள் சொன்னால் சரி பேசிக்கை கொஞ்சம் படி பிறகு வருமெண்டு. அப்போ நான் பேசிக் படித்து கொண்டிருக்க பேருந்து அப்படியே வந்து நான் கேள்வி ஞானத்தில் வந்து ஒவ்வொரு பாட்டுகள் ஃபோனை தான் மினக்கெடுவேன், ஃபோனோட மினக்கெடுவேன். நம்ம வீட்டை பேசுவேன், அப்போ பார்த்தாலும் ஃபோனோடைய நோண்டி கொண்டு ஆனால் ஃபோன் எனக்கு இதுதான் பாட்டு மியூசிக் சம்மந்தமாக தான் இருப்பேன். பேருந்து வந்து முந்தி எனக்கு வந்து ஃபேஸ்புக் வந்தாலே பிடிக்காது. ஏனென்றா வீட்டை வந்து ஃபேஸ்புக்கை வந்து ஒரு அதில் பாவிச்சா கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து ஃபேஸ்புக் இருந்தால் பிடிக்காது. பிறகு வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கொஞ்சம் அறிவு வந்தான் பிறகு என் வீடியோஸை போட வலிக்கிட்டேன். வீடியோஸ் போட வலிக்கிட்டோம், ஃபீட்பேக் வலிக்கிட்டோன்னே எனக்கு வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேர். இப்போ யாரை கேட்டாலும் நீங்கள் ஃபேஸ்புக் இதில் உங்கள் ஃபோனில் பார்க்குறது நான் நல்லா இருக்குது, அந்த கச்சேரி பார்த்தேன் நான், நீங்கள் போட்ட ரீல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறவன் எங்களை வளர்த்து விட்டது. இந்தியாவில் இருந்து கூட எனக்கு வாழ்த்து வந்த வெளிநாட்டு ஃபாரின் எல்லாத்துலையும். அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு ஆர்வம் வந்தது. சரி இப்படியெல்லாம் வருது எனக்கு கொஞ்சம் முறையாக படிப்பேன் மட்டும் தான் இப்போ ஒரு டீச்சர் மொத்தம் எங்களுக்குரிய பாதையை நாங்கள் தான் உருவாக்க போகணும்னு வளர்ந்து வராக்களுக்கு சொல்கிறீங்க. மிகவும் அற்புதமான ஒரு கலைஞன் சதுஷ்டிகன். மல்லாகம் மண்ணில் இருந்து ஒரு ஆலயத்துக்கு இருந்து எவ்வளவு கொடுப்பனவு இருந்தால் அந்த நேர்காணலில் செய்கிற இறைவன் வழிவிட்டிருப்பார். உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கும் உங்களுடைய அந்த இசை ஆற்றுகைக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நேர்காணலுக்கு பிறகு தம்பி இன்னொரு பாட்டு சின்ன பீஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சுவாரஸ்யமான நேர்காணலிருந்து நாங்கள் 2 பேருமே விடைபெற போகிறோம். நன்றி தம்பி. நன்றி, வணக்கம்.